Hi viewers, சென்னை கொட்டிவாக்கம் வந்திருக்கோம். மேலே கூலிங் டைல் லே பண்ணிக்கோங்க. இந்த டைல்ஸ்லாம் நிறையவே லீக்கேஜ் இருக்குது. அதுக்கான காரணங்கள் அதை எப்படி சரி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா டைல்ஸ்க்கு மேலே இருக்கிற பூஞ்சான் காளான் மற்ற டஸ்ட் எல்லாத்தையுமே ப்ரெஷர் வாட்டர் வச்சு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். இன்னர் சைடில் லீக்கேஜ் ஆனதுக்கான வாட்டர் மார்க் நல்லாவே தெரியுது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா டைலுடைய க்ரௌட் நல்லாவே இருக்குது. பட் டைலோட குவாலிட்டி சரியில்லாத காரணத்தினாலையும் அதே போல் பேரப்பெட் வால் அண்டு ரூஃப் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற அந்த ஆன்ச்சிங் ஏரியாவில் நிறையவே கிராக் டெவலப் இருக்குது. ஸோ அந்த எல்லா கிராக்கையும் கட்டிங் மிஷின் வச்சு வீக் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ண இடத்துல நல்லா டஸ்ட் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பாலிமர் மெட்டீரியல் பாலிமர் லிக்விட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ப்ராப்பர் ரேஷியோவில் ஆல்ரெடி வீக்ரூப் பண்ணி வச்சுருக்க அந்த கிராக் ஏரியா டேமேஜ் ஏரியா எல்லா இடத்துலையும் நம்ம ப்ராப்பராக ஃபில் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த ஃபில்லிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே எபாக்சி பேஸ்ட் வாட்டர் ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறோம். கிராக் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே எபாக்சி பேஸ்ட் வாட்டர் ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காகனா கூலிங் டைலோடைய சர்ஃபேஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே டேரெக்டாக நம்ம பாலிமர் சிமெண்ட் சரி இல்லை செல்ஃப் ப்ரைமர், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல் வாட்டர் டைலூட் பண்ணி செல்ஃப் ப்ரைமர் யூஸ் பண்ணுவோம். இது போல் நார்மலான ப்ரைமர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபீலாக போயிட்டு வந்துடும். இது போல் காரணங்களால தான் நம்ம இதுக்காக ஸ்பெஷலாக இருக்கிற வாட்டர் பேஸ்ட் எபாக்சி ப்ரைமர் அப்ளிகேஷன் பண்ணுறோம். ப்ரைமர் ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டாக்டர் ஃபிக்ஸில் ரூப் சீல் செலக்ட் சிலிகான் பேஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணுறோம். இது ஹை பர்ஃபார்மன்ஸ் சோலார் ரிஃப்ளெக்டிவ் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் ஃபார் ரூப்ஸ். இந்த ஒயிட் கலர் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் டெம்பரேச்சரும் ரெடியூஸ் பண்ணி தரும். அப் டு 10 டிகிரி வரைக்கும் நமக்கு டெம்பரேச்சர் வந்து கம்மியாக காட்டும். ஃபஸ்ட் கோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்போ செகண்ட் கோட் அப்ளிகேஷன் பண்ணுற ப்ராசஸ் பார்த்துட்ருக்கீங்க. இது ஃபஸ்ட் கோட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்ளிகேஷன் பண்ணுறாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ மிஸ்ஸாக பார்த்த வியூவர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல் சர்வீஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.